ஊழிய பாதையில் சந்திக்கிறேன். அப்போ அவங்க தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான செய்தியை கேட்டு தவறான காரியம் மனதில் விழுந்துட்டு, உங்களை பற்றியும் அப்படி தான். சிலர் வேலை செய்கிற இடத்துல, வீட்டுக்குள்ளே, உங்கள் இடத்துல, உங்களுடைய சபையில் கூட யாரோ தப்பாக சொன்னதை மனதில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசலாம். அப்போ எனக்கு ஒரு நீதி கர்த்தர் செய்வார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆண்டவரே, நீ எனக்கு நீதி செய்கிற தேவன், என் நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவன், நான் சோர்ந்து போக மாட்டேன்னு துதிச்சு பாருங்க. ஏற்ற நேரத்தில் உங்களுடைய நீதி வெளிப்படும். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், உங்களுக்காக அவர் நியாயம் செய்வார். சரியா? ஜெபிக்கலாமா? அப்போ ஆண்டவரே, என் மனதில் அதுதான் பாரமாக இருக்குது. என்னை இப்படி அநியாயமாக குற்றம் சொல்கிறாங்க, அநியாயமாக என் காரியத்தில் தப்பாக என்னை குறித்து பேசுகிறாங்க, எனக்கு ஒரு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா நீ கலங்கினேன். நீங்கள் எனக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன், நான் அதை விளங்கி கொண்டேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நியாயத்தை விளங்க பண்ணுவீர், அதற்காக ஸ்தோத்திரம்.